வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சேலத்துல இருந்து ஊட்டிக்கு 4 வாலிபர்கள் 2 இருசக்கர வாகனத்துல டூர் போன இடத்துல நடந்த அமானுஷ்ய நிகழ்வை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலத்துல ஒன்னா காலேஜில் படித்த 4 வாலிபர்கள் ஒரே காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. 4 பேர் படிப்பு முடிச்சுட்டு வேற இடத்துல வேற ஊரில் வேற கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. அவங்க ஊரில் ஒரு உள்ளூர் பண்டிகை வருது. அந்த பண்டிகைக்கு எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. பண்டிகைக்கு அடுத்த நாள் நம்ம ஊட்டிக்கு டூர் போகலாம், டூர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு டூர் பிளான் பண்ணுறாங்க. அதில் கிஷோர் அவங்களுடைய மாமாவுடைய கெஸ்ட் ஹவுஸு ஊட்டியில் ஒன்று இருக்கு. வாட்ச்மேனு போட்டுக்கிறாங்க. டூரிஸ்ட் வந்தாங்கன்னா வாட்ச்மேனுடைய கண்ட்ரோலில் தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அதை வாடகை கூப்பிட்டு அதிலிருந்து வர்ற அமௌண்ட்டை வச்சு மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிக்குவாங்க. வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுக்கணுமில்ல, அதனால். அவங்க மாமா வந்து பிஸ்னஸ் மேன். அவங்க சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. எப்போவாது ஊட்டிக்கு வந்தாங்கன்னா அங்கே தான் அவங்க வந்து தங்குவாங்க. அப்படி இருக்கும்போது மாமா கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த கிஷோர் அப்படிங்கிறவர் சொல்லிட்டு ஓகேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு மாமா வந்து வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நம்ம பசங்க வருவாங்க, ரூம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறாரு அந்த வாட்ச்மேனு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 4 பேரும் பண்டிகைக்கு அடுத்த நாள் 2 டூ வீலரில் 4 பேரும் ஊட்டிக்கு கிளம்புறாங்க. போய் அங்கே ரூம் எடுத்து தங்குறாங்க. போகும்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு மதுபானமெல்லாம் வாங்கிட்டு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டமெல்லாம் வாங்கிட்டு அங்கே கிளம்புறாங்க. 2 நாள் அங்கே தங்குறாங்க. 2 இரவு 2 பகல் அங்கே போய் அன்னைக்கு நைட் நல்லா ஜாலியாக இருந்துட்டு எல்லாம் ஒரு 12 மணிக்கு எல்லாம் தூங்குறதுக்கு போகிறாங்க. ஹாலில் தான் தூங்குறாங்க. அவங்களாம் அங்கே பெட்ரூம் இருக்குது, பெட்ரூமில் யாரும் தூங்கல, ஹாலில் தான் தூங்குறாங்க. அப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஒருத்தர் 4 பேர் போனாங்களா, அதில் வந்து ஒருத்தருடைய பேர் வந்து சரவணன். கொலுசு சத்தம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படி ஜல் 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 அப்படின்னு கொலுசு சத்தம் வருதுங்க. அவர் தூக்கத்தில் இருந்து கண் விழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் யாருமே இல்லை. அதுக்கு ரூமையெல்லாம் தோண்டு பார்க்குறாருங்க. போய் எடுத்துட்டு போய் உள்ள யாருமே இல்லை. சரின்ட்டு வந்து கம்முன்னு படுத்துடுறாரு. அப்புறம் படுத்து தூங்கும்போது அந்த சத்தம் அவருக்கு மட்டும்தான் கேட்க மாட்டிருக்கு, யாருக்கும் கேட்கல. மறுபடியும் ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்குதுங்க. யாரோ சிரிக்கிற மாதிரி, ஒரு லேடி சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு அவருக்கு மட்டும் கேட்குது. அப்புறம் அவர் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற நண்பரை எழுப்பி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்னு அவரு சொல்கிறாருங்க. அப்புறம் நமக்கு மட்டும்தான் கேட்க மாட்டிருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து உணர்றாரு. மறுபடியும் தூங்குறாருங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு காதல் என்னமோ ஒரு சத்தம், முணுமுணுக்கிற சத்தம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரால் தூங்கவே முடியும். அவர் மறுபடியும் தூங்குறதுக்கு முயற்சி பண்றாரு. தூக்கம் வருதுங்க. ஆனால் அவர் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி காதலை ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு லேடி வாய்ஸுங்க. அப்போ அவரால் அந்த அன்னைக்கு நைட்டு பூரா அவரால் தூங்கவே முடியலைங்க. அப்புறம் வெடிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா அப்படின்ட்டு. எனக்கு எதுவும் கேட்கலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு அன்னைக்கு எல்லாம் இப்போ பகலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் இரவு வருதுங்க. மறுபடியும் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு தூங்க போகிறாங்க. தூங்க போனதையுமே கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் ஹாலில் ஒன்றா தான் படுத்துக்கிறாங்க. அப்பவும் பெட்ரூமுக்கு போகல. ஹாலில் ஒன்றா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கடந்த கால நினைவுகள்லாம் பேசிக்கிட்டு அப்படியே எல்லாம் தூங்கிடுறாங்க.
நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாங்க. நைட்டு 11 மணி ஆகுதுங்க. மறுபடியும் அதே சத்தம் அவருக்கு மட்டும் கேக்குதுங்க. அப்ப என்னடா நேத்து இப்படி கேட்டுது, இன்னைக்கு இப்படி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் கண்டுக்காம படுத்து தூங்கிறாரு. தூக்கமே பண்ணலைங்க, தூங்கவே முடியல அவரால். அப்ப சும்மா அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு என்னமோ அவருடைய நெஞ்சி பகுதியில யாரோ உட்கார்ந்து அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவரால் மூச்சு விட முடியல, கத்துறாருங்க. மூச்சு திணறுது, கத்துறாரு. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாரு. இந்த சத்தம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கேட்கல. கொஞ்ச நேரம் அழுத்திக்கிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அது விலகிருச்சிங்க. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் முடியாதனால அவர் எந்திரிச்சு ஓரமாக பயந்து போய் உட்காந்துட்டாருங்க. அப்புறம் அப்படியே வெடிகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தாருங்க. ரொம்ப பயந்து போய் அப்புறம் வெடிஞ்சுதுங்க. வெடிஞ்சதுமே சரவணுடைய ஃபோன் ரிங் ஆகுதுங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அவர் எடுக்கவே இல்லைங்க. தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்ததுனால சரவணுக்கு பக்கத்தில் கிஷோர் தான் படுத்துட்டு இருந்தாரு. அவர் முடிச்சிட்டாருங்க. அப்புறம் ஃபோனை எட்றா சரவணா, ஃபோன் உம்போன்னு தான் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் எடுக்கவே இல்லைங்க. ரொம்ப நேரமா இப்போ ரிங் ஆகிட்டே இருந்ததுனால அப்புறம் அவரே அட்டன் பண்றாருங்க. அட்டன் பண்ணும்போது அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. மாமா ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க நோம்பிக்கு, சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பார்க்குறாரு கிஷோர். ஃபோன் ரிங் ஆகும்போது மற்ற 2 நபர்களும் கண் முழிச்சிட்டாங்க. சரின்ட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பேசிட்டு சரவணனை பார்க்கும்போது சரவணன் ஒரு பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூம் ஒரு சின்ன சந்து இருக்குங்க. சோஃபாவுக்கும் பெட்ரூமுக்கும் இடைப்பட்ட ஒரு கேப் இருக்குங்க. அங்க போய் பயந்த வாக்குல இப்படி நடுங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா இப்படி உட்காந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஷோர் கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. சரி 2 நாளா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது கூட அப்படி இருக்கும், ஊட்டி குளிர், அதாவது குளிர் ஒத்துக்கலையா என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் பெருசாக எடுத்துக்கலிங்க. அப்புறம் ரூமை காலி பண்ணலான்ட்டு எல்லாம் கொண்டு வந்த துணிமணியெல்லாம் பேக் பண்ணுறாங்க. குளிச்சுட்டு பேக் பண்ண துணியெல்லாம் எடுத்துட்டு ரூமை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. போகும்போது வாட்ச்மேனுக்கு டிப்ஸு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. என்னதான் கிஷோருடைய மாமாவுடைய கெஸ்ட் ஹவுஸாக இருந்தாலும் வாடகை இல்லைங்க, வாடகை ஃப்ரீ தான். வாட்ச்மேனுக்கு டிப்ஸு கொடுத்துட்டு ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்புறாங்க. வரும்போது சரவணன் கிஷோரும் ஒரு வண்டியில வந்தாங்க, மற்ற 2 நபர்களும் ஒரு வண்டியில வந்தாங்க. வரும்போது சரவணன் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தாருங்க. போகும்போது நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் ஓட்டாருங்க. இவர் பக்கத்து பின்னாடி உட்காந்துட்டு போறாரு சரவணன். போகும்போது பேசிட்டு போறாங்க. என்ன பேசுனாலுமே அவர் பதிலே கொடுக்கலிங்க. அப்படின்னு அணைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்னடா ஆச்சுன்னு இவரு கேட்ட ஒன்றும் பெருசா எடுத்துக்கலீங்க. சரி காய்ச்சல் வந்துருச்சு, குளிருக்கு அப்படி அனத்திரம் போடுறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கிஷோர் ஊட்டியிலிருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க. சரவண வீட்டுல இருந்து 4 வீடு தள்ளி தான் கிஷோர் வீடுங்க. மற்ற 2 நபர்கள் வீடு ஒரு 2 வீதி தள்ளி ஒருத்தருடைய வீடுங்க. அதுல இருந்து ஒரு வீதி தள்ளி தான் இன்னொருத்தருடைய வீடு. அப்புறம் வீட்டில் சரவணுடைய வீட்டில் கிஷோர் இறக்கி விட்டு அவருடைய வீட்டுக்கு அவர் போயிடுறாருங்க. ஒரு பேக் இவருடைய பேக் எடுத்துட்டு போகிறாங்க. ஹாலில் அவங்க மாமா, அத்தை, சரவணுடைய அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போனதையும் பேக்கை போட்டு கம்முன்னு யார்கிட்டையும் எதுவும் பேசலிங்க. போனதையும் வானா சரவணா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையும் மாமாவும் சொல்கிறாங்க. எதுவுமே அவர் காதலியே போட்டுக்கலிங்க. நேராக பெட்ரூம்குள்ளே போயிட்டாரு. பெட்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டாருங்க. சரி போயிட்டு பையனுக்கு கலப்பா இருக்கும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. ஈவினிங் நடந்ததுங்க. சரின்ட்டு இரவு சாப்பாடுலாம் இவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ரூம் விட்டு சரவணன் வராததுனால சரி வரும்போது சாப்பிட்டு வந்திருப்பாங்க, பையன் டயர்ல இருப்பான், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கிடுறாங்க. அப்புறம் இரவு ஒரு 12 மணி இருக்குங்க. அனத்தர மாதிரி ஒரு சத்தங்க. சரவணுடைய மாமா, அத்தை, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாத்துக்குமே சத்தம் கேட்குதுங்க. பயங்கரமா அனத்தர சத்தம் கேட்குது. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தம் பெட்ரூம் சரவணா இருக்கிற பெட்ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. திறந்து அவங்க அப்பா தான் போய் கதவை திறக்கிறாருங்க. சரவணுடைய அவங்க அப்பா திறந்து பார்த்ததையுமே அவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்ததுங்க. மெத்தையெல்லாம் அப்படியே கண்ணா முன்னாடி கிழிச்சு போட்டு உள்ள இருக்கிற
பஞ்செல்லாம் ரூம் ஃபுல்லா பறக்குங்க, தலகாணியெல்லாம் கிழிச்சு போட்டுருங்க, அந்த ரூமே ஒரு அலங்கோலமா இருக்குதுங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூலையில அப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு அணைச்சிக்கிட்டே கண்ணெல்லாம் அப்படியே நட்டுக்குச்சிங்க, மேலே போயிடுச்சு, கருவிலி எல்லாம் மேலே போயிடுச்சிங்க. ஏய் சரவணா, என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பதறிட்டு போய் கேட்குறாங்க. கிட்ட வராதிங்க கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாருங்க. இவங்களுக்கு ஏதோ அமானுஷியம் ஆயிடுச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிஷோருக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அத்தை அவங்க மாமாலாம் கேட்குறாங்க. ஏன்னா பையனுக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையும் ஒண்ணுமே அலையுமா, நாங்கள் எப்பவும் போலதான் அங்கே போயிருந்தோம், எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு அங்கே தங்கிட்டு வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி கிஷோர் சொல்றாரு. டே உண்மையை சொல்ற, என்னடா நடந்தது என்னடா நடந்தது, பையனுக்கு என்னமோ ஆகி போச்சுரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க எப்போ நல்லா பேசிட்டு இருப்போம், நீ நாங்கள் எல்லாரும் ஒன்னா ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம், அப்போ கூட அவங்க எதுவும் பேசலீங்க, அங்கே போகிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க, போய் அன்னைக்கு நைட்டு தூங்குற வரைக்குமே நல்லா தான் இருந்தாங்க. அது அடுத்த நாள் ஒவ்வொரு சுற்றி பார்க்கலான்ட்டு போனாங்க, எல்லாரும் நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்தோம், இவங்க மட்டும் பேசவே இல்லைங்க. சரி டயர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்கலீங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ ஒரு அமானுஷியம் இவனை தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பக்கத்து ஊரில் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குங்க, அந்த முனிப்பன் கோயில் பூசாரிக்கு சரவணனுடைய அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு, பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் அவர் வந்து சரிங்க நீங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஷோர் வந்து மற்ற 2 நண்பர்களுக்கும் ஃபோன் பண்ணி அந்த அவங்களும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் வண்டியில் ஒருத்தருங்க, மற்ற 2 நண்பர்களும் அவங்க 2 பேர் ஒரு வண்டியில் முனிப்பங்களுக்கு அவங்க தனியாக கிளம்பி போயிடுறாங்க. இவங்க மாமாவது கார் இருக்குங்க, அந்த கார்லேயே இவங்க ஃபேமிலியோட சரவணனை கூட்டிகிட்டு முனிப்பங்களுக்கு போயிடுறாங்க. முனிப்பன் கிட்ட வர ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாருங்க. சரவணன் அவங்க அப்பா ஒரு பக்கம் அந்த கையவும் சரவனுடைய மாமா ஒரு கையவும் பிடிச்சி அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே திமர்றாருங்க. கார்ல போய் கோயிலுக்கு கிட்ட வர எப்படியோ ஒரு வழியா ரொம்ப சிரமப்பட்டு வெளியில பிடிச்சி இழுத்துறாங்க. இழுத்த உடனே கோயிலுக்கிட்ட இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்படி திமர்றாருங்க அவரு. அப்புறம் கிஷோரு மற்ற 2 நண்பர்கள், சரவணா அவங்க அப்பா அவங்க மாமா எல்லாம் அத்தனை பேர் பிடிச்சியுமே ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க. அப்படியே யானை பலம் கொண்டு வரமாட்டேன் ரொம்ப அடாவடி பண்றாருங்க. எப்படியோ ஒரு வழியா கோயிலுக்கிட்ட கொண்டு வந்தோன்னா பூசாரி மூஞ்சில விபூதி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே கொஞ்சம் அப்படியே ஒரு கண்ட்ரோலுக்கு வராருங்க. எப்படி கோயிலுக்குள்ள கொண்டு வந்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமா சத்தம் போடுறாருங்க. ஐயோ எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, என்னை விடுங்க நான் போறேன், என்னை விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இது பண்றாருங்க. ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த பூசாரி வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை நெத்தியில் இப்படி வச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வராருங்க. அப்படியே உட்கார வச்சு யார் நீன்னு பூசாரி கேட்குறாரு. அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு பையனுக்கு ஏதோ அமானுஷம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் யார் நீன்னு கேட்குறாருங்க பூசாரி. சொல்ல மாட்டேன் சொன்னோன்னா ஒரு சாட்டை ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த பேய் ஓட்டுறவங்களே அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேய் ஓட்டுறவங்க எல்லாம் ஒரு சில பொருட்கள் வச்சிருப்பாங்க. சாட்டை எடுத்து நீ சொல்லின்னா சாட்டையிலேயே அடி பண்ணிட்டு ஒரு உதறாருங்க. சளீர்னு வந்த சாட்டை சவுக்குல ரொம்ப பயந்துக்கிச்சிங்க. நான் அடிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன்ட்டு. அப்போதான் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்குது. என் பேர் வந்து செல்வி அப்படின்னு சொல்லுதுங்க. என்னது செல்வியா, நீ யாரு, எந்த ஊரு, எதுக்காக இந்த பையன் உடம்புல வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்குறாருங்க. அப்போதான் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்குதுங்க. உள்ள இருக்கிற செல்வி கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு ஊருங்க, என்னுடைய ஊர் வந்து இந்த ஊரு அப்படின்னு சொல்லுதுங்க உள்ள இருக்கிற அந்த ஆத்மா. ஒரு காலேஜ் பேரை சொல்லி 2000 காலகட்டத்தில் இந்த காலேஜில் நான் அங்கே படித்தேன், சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த காலேஜில் தான் படித்தாரு. நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்புறம் எங்களுக்குள்ள அந்த பழக்கம் வந்து அந்த நட்பு வந்து காதெல்லாம் மாறிச்சு. ஆனால் சுரேஷ் என்னை ஏமாத்திக்கிட்டான். அப்படிங்க எப்படி ஏமாத்தினா என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது 2000 காலகட்டத்தில் காலேஜில் படிக்கும்போது எங்கள் நட்பு காதெல்லாம்
மாறும்போது இந்த விஷயம் வந்து சுரேஷ் அவங்க வீட்டுக்கு வந்து தெரிய வருதுங்க. செல்வியை காட்டிலும் சுரேஷ் அவங்க அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் வசதியான ஃபேமிலி. அந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு சொல்றாங்க. சரி, நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா நம்மளை ஏத்துக்குவாங்க அப்படின்னு செல்வி சொன்ன காரணத்தினால சரின்ட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு சுரேஷனுடைய ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இந்த விஷயம் சொல்றாங்க. நாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறோம், வீட்டில் ஏதாவது தேர்னாங்கன்னா அப்புறம் சொல்லிடுங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. ஒரு வாரம் வெளியில எங்கேயாவது தங்கிடலாம், அப்புறமே கல்யாணம் பண்ணிட்டு தங்கி இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்தோம்னா இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போறாங்க. பிளான் பண்ணி ஊட்டியில இவங்க தங்கிக்கிற பக்கத்து கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. இவங்க ஒரு வாரம் பிளான் பண்ணி கல்யாணமெல்லாம் எதுவும் பண்ணிக்கல, சும்மா வந்து தங்குறாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பத்தி அப்ப எந்த பேச்சும் எடுக்கல. ஒரு வாரம் செல்வி கூட அவர் தங்கி இருந்துட்டு சொல்லாம போடலாம அவர் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. 6வது நாள் நைட்டு வரைக்கும் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாங்க. 6வது நாள் நைட்டு வந்து ஒன்னாதான் தூங்க போறாங்க. வெடியும் போது கண் முழிச்சு பார்த்தா சுரேஷை காணாங்க, செல்வி மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. இவங்க ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. சரி, பாத்ரூம் இருப்பாரா இல்லை ஹாலில் இருப்பாரா அப்படின்னு செல்வி வந்து தேடுறாங்க, அங்கே இல்லை. அப்புறம் சரின்ட்டு வெளியில வந்து பார்க்குறாங்க, வெளியிலேயே எங்கேயும் இல்லை. சரி, எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு, வந்துடுவாருன்னு சொல்லிட்டு செல்வி வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவர் வரவே இல்லைங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் சுரேஷ் ஃபோன்ல இருந்து செல்வி ஃபோனுக்கு வந்துருக்குங்க. என்னன்னு ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் சொந்தத்திலேயே வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க, அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க, நான் ஒத்துக்கல. இப்போ வந்து நம்ம 2 பேரும் ஊரை விட்டு வந்ததுனால இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து வேற வழி இல்லாம எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீ இப்போ வீட்டுக்கு வரலாம், நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் செல்விக்கு அனுப்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு மெசேஜ் கேட்ட உடனே செல்விக்கு தூக்கி வாரி போடுதுங்க. இதை முதல்லயே சொல்லியிருந்தா நான் வீட்டை விட்டு வந்திருக்க மாட்டேன், இப்போ எங்கள் வீட்லேயும் கெட்ட பேர் அப்படின்ட்டு என் வாழ்க்கை இப்படி வீணா போச்சே, என்னை ஏமாத்திட்டான் சுரேஷ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரூமில் கொண்டாந்த லக்கேஜ் எல்லாம் அப்படியே இருக்குங்க. அவங்க பாட்டு நெடுன்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஒரு மலை இருக்குங்க, மலை உச்சியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்னை சுரேஷ் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா வந்து இந்த சரவண உடம்புல இருந்து பேசுதுங்க. அவன் நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, என் மேல எந்த தப்புமே இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணும், நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா சொல்லுதுங்க. சரின்ட்டு கிஷோரும் மற்ற 2 நபர்களும் இந்த ஆத்மா சொன்ன அட்ரஸுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. வந்ததையுமே இந்த ஆத்மா தேம்பி அழுவுதுங்க. சரவண உடம்பு இருக்கிற ஆத்மா வந்து தேம்பி அழுவுது. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் அவன் மேல ஆசைப்பட்டு தான் போனேன், ஆனா அவன் என்னை இப்படி ஏமாத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுதுங்க. செல்வியோட அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன கண்ணி இப்படி பண்ணிக்கிட்ட, சொல்லியிருந்தா நானே அவங்க வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், இப்படி பண்ணிட்டியா, நீ வந்து எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பேன்னு தான் நான் வந்து நினைச்சேன், ஆனா இப்படி இந்த கொடுமை நடந்திருக்குது இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப அவங்களும் அழுகுறாங்க. நான் அங்க மலை மேல இருந்து உளுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன், என் உடம்பெல்லாம் அங்கெல்லாம் அழுகி போய் கிடக்குது அப்படின்னு சொன்னங்காட்டியும் அது கேட்டதையுமே இவங்க ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டாங்க, செல்வியோட அப்பா அம்மா. அப்புறம் சரி, இதை சொல்றதுக்காக தான் வந்து அந்த பையன் உடம்புல வந்தேன், அந்த சுரேஷை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு விஷயம் வந்து கிஷோரும் மற்ற 2 நண்பர்களும் சொல்றாங்க, இல்லைம்மா
அவனை விட்டுரு, அவன் அவன் என்ன பண்ணுவான், அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணையே அவன் கட்டிக்கிட்டான், வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டான், அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது, பூசாரி இருந்துட்டு உனக்கு செய்ய வேண்டிய சடங்குகளெல்லாம் செஞ்சு உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும், யாரையும் பழி வாங்காத, அவங்கவுங்க சூழ்நிலை, நீ நம்பி போன, அவன் உனக்கு ஏமாத்தணும்னு நினைக்கல, அவனுடைய சூழ்நிலை அப்படி, உங்க கூட வந்தோன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அவன் கிளம்பி போயிட்டு அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி புரிய வச்சு அந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஆத்மா கொஞ்சம் சாந்தி அடையுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுடைய உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்சு போகுதுங்க. அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிடுறாங்க. பூசாரி இந்த செல்வியோட அப்பா அம்மாகிட்ட அந்த பாடி ரிக்கவர் பண்ணி செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சிருங்க, ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த மலை மேல இருந்து கீழே விழுந்த பாடி தேடி அதை எடுத்து அதுக்கு அந்த பாடியை சுடுகாட்டில் வச்சு என்னென்ன சடங்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த பாடி இறைச்சி அந்த 3ஆம் நாள் காரியம் 11ஆவது நாள் காரியம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிடறாங்க. அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சிங்க. அது எங்கே போகணுமோ அங்கே அது போயிடுச்சிங்க. இந்த அமானுஷ்ய நிகழ்வெல்லாம் சரவணனுடைய நண்பர் கிஷோர் தான் நம்மக்கிட்ட சொன்னாருங்க. அந்த கதையை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க, அப்படியே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. நம்ம அடுத்த இன்னொரு காணொலியில் அமானுஷ்ய நிகழ்வு காணொலியில் நம்ம சந்திப்போம். இனி அடுத்தது நம்ம சேனலில் தொடர்ந்து அமானுஷ்ய நிகழ்வுகள் 1 by 1 வரப்போகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அமானுஷ்ய நிகழ்வுல சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.